உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமானுடைய உரைநடைக்கான நேரம் என்பது நமக்கு நன்றாக தெரியும். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது திரும்பவும் ஒரு விளம்பரம். அந்த விளம்பரத்தை நம்முடைய வள்ளல் பிரான் கையொப்பமிட்டிருக்கிறார். அதை தாண்டி அந்த விளம்பரத்தில் சொல்லப்படுகின்ற விஷயத்துக்காக வள்ளல் பெருமான் ₹1 உதவி அளித்திருக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். ₹1 நினச்சி பாருங்களேன். அந்த 19வது நூற்றாண்டில் டொனேஷன் அப்படின்னு போய் கேட்டால் ₹1 கொடுத்து அந்த விளம்பரத்தில் சொல்லப்படுகின்ற சேவையை நம்முடைய வள்ளல் பிரான் துவக்கி வைத்திருக்கிறார். அவ்வளவு ஒரு டோக்கன் அமௌண்ட் ₹1. ஆனால் அவ்வளவு மதிப்பு மிக்கதாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கணும். அதை தவிர இந்த விளம்பரப்படுத்தப்படுகின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுவும் நம்முடைய வள்ளல் பிரான் முதலில் ஆரம்பித்த ஒரு விஷயம். வள்ளல் பிரான் என்கின்ற அந்த ஞானி, சித்தர், சமூக புரட்சியாளர், ஆன்மீக புரட்சியாளர்னு நம்ம பல பெயர்களை அடுக்கிறோம். ஆனால் வள்ளல் பிரான் தான் 19வது நூற்றாண்டில் பல விஷயங்களை முதல் முறையாக செய்து பார்த்தவர், செய்து காட்டியவர், நம்முடைய சமூகத்துக்கான புதிய பாதையை போட்டவர்ங்கிறத மீண்டும் நிரூபிக்கிற மாதிரியான விளம்பரம் அது. முதல்ல அந்த விளம்பரத்தோட ஒரு பயணம் பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் வள்ளல் பிரானுடைய சிந்தனை எவ்வளவு புதுமையாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம டீகோட் பண்ணலாம். சரியா? உலகில் வழங்கும் பிறப்புகளுள் உயர் பிறப்பாகிய மனித பிறப்பை பெற்றுக்கொண்ட நாம் அனைவரும் அறம், பொருள், இன்பம், வீடு என்னும் 4 வகை பொருள்களின் அனுபவங்களை காலம் உள்ள போதே அறிந்து அனுபவித்தல் வேண்டும். அங்கனம் அறிந்து அனுபவிப்பதற்கு சன்மார்க்க விவேக விருத்தியே சாதனமாதலின் அதனை அடைவதற்கு தக்க நன்முயற்சிக்கோர் முன்னிலையாக சன்மார்க்க விவேக விருத்தி எனும் பத்திரிகை ஒன்று வழங்குவிக்கு நிமித்தம் இதனடியில் தனித்தனி நம்மால் இயன்ற வகையில் மாதந்தோறும் பொருளுதவி செய்வதாக கையொப்பமிட்டு மேற்குறித்த வண்ணம் நமக்கும் பிறர்க்கும் பயன்படி வழங்குவிப்போமாக. சன்மார்க்க விவேக விருத்தி அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை நம்முடைய வள்ளல் பிரான் ஆரம்பிச்சிருக்காரு. எவ்வளோ பெரிய புதுமை, எவ்வளோ பெரிய புரட்சி, எவ்வளோ பெரிய மாற்றம். ஏன்னா 14 சித்தர்கள் அவங்க யாருமே பாடிய பாடல்களை, நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய தத்துவங்களை பத்திரிகையாக வெளியிட்டதில்லை. எல்லாருமே அவர்கள் வாழ்ந்த காலத்தில் ஓலைச்சுவடியில் எழுதி வைத்திருப்பார்கள். சிவவாக்கியராகட்டும் அல்லது நம்முடைய பட்டினத்தாராகட்டும் 14 சித்தர்களில் யார் வேண்டுமானாலும் பத்திரிகையை வெளியிட்டிருக்க முடியாது. ஆனால் 19ஆம் நூற்றாண்டில் நடந்த அந்த சமூக விஞ்ஞான அறிவியல் புரட்சியால், சிந்தனை புரட்சியால் வள்ளல் பிரான் பத்திரிகையை ஆரம்பித்திருக்கிறார்ங்கிறது புதிய தகவல். அந்த புதிய முயற்சிக்காக டொனேஷன் கேட்டு வாங்கியிருக்காங்க அவருடைய அன்பர்கள், சன்மார்க்கிகள். மாதம் வருகின்ற ஒரு பத்திரிகை பொருளுதவி செய்யுங்க அப்படின்ன உடனே முதல் பொருளுதவியை கொடுத்தவர் நம்முடைய வள்ளல் பிரான். எவ்வளோ கொடுத்தார்னா ₹1. அந்த ₹1 எவ்வளவு பெரிய பணம் அந்த 19ஆம் நூற்றாண்டில் என்பதை சொல்லுகின்ற விளம்பரம்தான் இது. அதை தவிர இந்த பத்திரிகை சன்மார்க்க விருத்தி என்கின்ற இந்த பத்திரிகையின் தேவை என்ன, எதுக்காக அந்த பத்திரிகை எந்த நோக்கத்துக்காக வெளியிடப்பட்டது, கொண்டு வரப்படுகிறது, அச்சடிக்கப்படுகிறது அப்படிங்கிறத தெளிவாக விளக்குற அந்த விளம்பரத்தை திரும்பவும் நம்ம வாசிக்கலாம். உலகில் வழங்கும் பிறப்புகளுள் உயர் பிறப்பாகிய மனித பிறப்பை பெற்றுக்கொண்ட நாம் அனைவரும், இதுதாங்க ஹுக் வேர்டு. ஏன்னா எங்கேயாவது நீங்கள் ஒரு காட்சியை பார்க்க முடியுமா? ஒரு பூனை உட்காந்து நியூஸ் பேப்பர் படிக்குதுங்க. தினமும் ஹெட்லைன் பார்க்கலன்னா எனக்கு சாப்பிடவே முடியாது தெரியுமா அப்படின்னு வேற ஒரு நாய்க்குட்டி சொல்லுமா, இல்லை ஒரு பூனைக்குட்டி சொல்லுமா? கழுதைக்கும் பேப்பருக்கும், கழுதைக்கும் தாளுக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு. ஏன்னா அதுதான் அதை சாப்பிடும். ஆனால் மனிதர்களை தவிர வேறு உயிரினங்கள் இந்த மாதிரி பத்திரிகையை வாசிக்குமா? இல்லை. அப்போது பிறப்பதற்குள் மிக உயர்வான பிறப்பாகிய மனித பிறப்புன்னு சொல்கிறாங்கல்ல, அப்போது இந்த மனித பிறப்பின் உயர்வை, உன்னதத்தை, அற்புதத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பத்திரிகை வெளியாகிறது அப்படிங்கிறதா இதில் முதல் தகவல். அடுத்த தகவல் என்னன்னு பாருங்க. உலகில் வழங்கும் பிறப்புகளுள் உயர் பிறப்பாகிய மனித பிறப்பை பெற்றுக்கொண்ட நாம் அனைவரும் அறம், பொருள், இன்பம், வீடு என்னும் 4 வகை பொருள்களின் அனுபவங்களை காலமுள்ள போதே அறிந்து அனுபவித்தல் வேண்டும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
ஏன்னா அறம் பொருள் இன்பம் வீடு என்கின்ற அந்த தத்துவார்த்தம் என்ன சொல்கிறது, எந்தெந்த வயதில் எந்தெந்த காலத்தில் எந்தெந்த மனித பிறப்பின் பொழுதில் நாம் இதையெல்லாம் அனுபவிக்க வேண்டும். காலமுள்ள போதே தூற்றிக்கொள்ள வேண்டும், காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள வேண்டும், பருவத்தே பயிர் செய். எத்தனை நம்ம தமிழ் மண்ணில் அடுக்கி வச்சுருக்கோம் பழமொழிகளை. அந்தந்த பருவத்தில் செய்ய வேண்டிய விஷயங்களே அந்தந்த பருவத்தில் தான் செய்தாக வேண்டும். காலம் தவறி செய்யும்போது அறுவடையின் விளைச்சல் அவ்வளவு சிறப்பாக இருக்காது என்பதை புரிந்து கொண்டவர்கள் நம்முடைய முன்னோர்கள். அதனால தான் அறம்பொருள் இன்பம் வீடு எல்லாவற்றையும் காலமுள்ள போதே செய்ய வேண்டும் என்பதை நமக்கான வாழ்வியலாக கொடுத்திருக்கிறார்கள். அந்த வாழ்வியலை எப்படி நிறைவேற்றுவது என்பதற்காக வள்ளல் பிரான் ஆரம்பித்த பத்திரிகை, அதற்கான விளம்பரம். அந்த விளம்பரத்தை நாம் இன்னமும் அதிகமாக டீகோட் செய்யணும். அடுத்து என்ன தகவல் சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அங்கனம் அறிந்து அனுபவிப்பதற்கு சன்மார்க்க விவேக விருத்தியே சாதனமாதலின் அதனை அடைவதற்கு தக்க நன்முயற்சிக்கோர் முன்னிலையாக. அந்த அறம்பொருள் இன்பம் வீடு என்பதை அடைவதற்கு சன்மார்க்க விவேக விருத்தி ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் எந்த பருவத்தில் நாம் இருந்தாலும் சன்மார்க்கம் என்பது மிக முக்கியம், அன்பு என்பது மிக முக்கியம், மற்றவர்களை அரவணைத்தல் என்பது மிக முக்கியம். நான் உங்களையெல்லாம் விட உயர்ந்த பிறவியாக்கும், எனக்கு தான் கடவுள் மிக நெருக்கமானவராக்கும் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அன்பை தவிர உலகத்தில் வேறு எதுவுமே நிதர்சனம் இல்லை, அன்பை தவிர உலகத்தில் வேறு எதுவுமே நிரந்தரம் இல்லை. நம்ம நிறைய முறை வள்ளலார் சொல்லியதை பார்த்துருக்கோம். இப்படியாக ஆகமங்கள், இதிகாசங்கள், புராணங்கள், மந்திரங்கள், வைதிகங்கள் எல்லாம் பேசுபவர்கள் எல்லாம் எங்கே போனார்கள்? ஏழையாகிய நான் இருக்கக்கூடிய என்னுடைய குடிசைக்கு தானே இறைவன் வந்தான் என்று வள்ளல் பெருமான் கேட்கிறார் என்றால் அதைத்தான் இந்த விளம்பரத்திலும் சன்மார்க்கிகள் அடிக்கோடிட்டு சொல்கிறார்கள். அந்த சன்மார்க்க விவேக விருத்தி, அந்த சன்மார்க்கம் என்பதை எப்படி விருத்தி செய்து கொள்வது, அது ரொம்ப முக்கியம் இல்லை. அது சன்மார்க்கம் என்பது விவேகம், அதையும் வேற சேர்த்து சொல்கிறாங்க பாருங்கள். சன்மார்க்கம் என்பது தான் விவேகம் என்றால் எதேச்சாதிகாரம், நான் உயர்ந்தவன் என்பது விவேகம் இல்லை அப்படிங்கிற அந்த மறைபொருளும் அதில் இருக்குது. அப்போ இந்த விவேகத்தை விருத்தி செய்து கொள்வது என்பது மிக முக்கியம் என்று சொல்லுகின்ற விளம்பரம். அதை எப்படி நிறைவு செய்கிறாருங்கிறத பாருங்க. அதனை அடைவதற்கு தக்க நன்முயற்சிக்கோர் முன்னிலையாக சன்மார்க்க விவேக விருத்தி என்னும் பத்திரிகை ஒன்று வழங்குவிக்கு நிமித்தம் இதனடியில் தனித்தனி நம்மால் இயன்ற வகையில் மாதந்தோறும் பொருளுதவி செய்வதாக கையொப்பமிட்டு மேற்குறித்த வண்ணம் நமக்கும் பிறர்க்கும் பயன்படி வழங்குவிப்போமாக. இதுதான் அந்த கிரக்ஸ், சன்மார்க்க விவேக விருத்தி. நம்முடைய வள்ளல் பிரான்ட்ட நம்ம வியப்பது என்ன தெரியுமா? அவர் சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் புதிய அர்த்தம், புதிய வெளிச்சம், புதிய பாதை என்பதாக இருக்கிறது. அந்த வகையில் சன்மார்க்கம் என்று இன்றைக்கு நாம் கடைபிடிக்க துவங்குகிறோம். அந்த விவேகம் விருத்தியாக வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு அடர்த்தியை கொண்டு வரும், அர்த்தத்தை கொண்டு வரும், வெளிச்சத்தை கொண்டு வரும் என்பதை தெளிவாக சொல்லுகின்ற ஒரு விளம்பரத்தை வள்ளல் பிரான் ₹1 கொடுத்து கையொப்பமிட்டிருக்கின்ற விளம்பரத்தை, சன்மார்க்க விவேக விருத்தி என்ற பத்திரிகையை வள்ளல் பிரான் 19ஆம் நூற்றாண்டில் துவங்கினார் என்ற புதிய தகவலை சொல்லுகின்ற விளம்பரத்தை பார்த்தோம். 19ஆம் நூற்றாண்டில் அந்த பத்திரிகை துவங்கப்பட்டிருக்கலாம், அப்புறம் அது செயல்படாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அது செயல்பட வேண்டியது எங்கே தெரியுமா? இப்போது நம்முடைய மனசில் சன்மார்க்கம் நிறைந்திருக்க வேண்டும், அந்த விவேகம் நிறைந்திருக்க வேண்டும், அந்த விவேகம் விருத்தியாக வேண்டும். அப்படி செய்தால்தான் நாம் சன்மார்க்கிகள், வள்ளல் பிரானை யோசிக்கிறோம் என்பதற்கான அடையாளம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.